அதிகாரம் 41. 7ஆம் மாதத்தில் அரச குலத்தவனும் அரசனின் உயர் அதிகாரிகளுள் ஒருவனும் எலிசாமாவின் பேரனும் நெத்தனியாவின் மகனுமான இஸ்மயேல் தன்னோடு 10 பேரை அழைத்து கொண்டு மிஸ்பாவில் இருந்த அகிக்காமின் மகன் கெதலியாவிடம் வந்தான். அங்கு அவர்கள் அனைவரும் ஒன்றாக உணவு அருந்திக் கொண்டிருந்த வேளையில் நெத்தனியாவின் மகன் இஸ்மயேலும் அவனோடு இருந்த 10 பேரும் எழுந்து சாப்பானின் பேரனும் அகிக்காமின் மகனும் பாபிலோனிய மன்னன் நாட்டின் ஆளுநராக ஏற்படுத்தி இருந்தவனுமாகிய கெதலியாவை வாளால் வெட்டி கொன்றார்கள். மேலும் கெதலியாவோடு மிஸ்பாவில் இருந்த யூதா நாட்டினர் அனைவரையும் அங்கு இருக்க நேரிட்ட கல்தேய வீரர்களையும் இஸ்மயேல் வெட்டி வீழ்த்தினான். கெதலியா கொலை செய்யப்பட்டு 2 நாள் ஆன பின்னும் அது பற்றி யாருக்கும் தெரியவில்லை. அப்படி இருக்க செக்கேமிலிருந்து சீலோவிலிருந்தும் சமாரியாவிலிருந்தும் தாடியை சிரைத்து ஆடைகளை கிழித்து உடலை கீறி கொண்ட 80 பேர் ஆண்டவரின் இல்லத்தில் ஒப்பு கொடுக்குமாறு தானிய படையல்களையும் தூபத்தையும் கையில் ஏந்தி கொண்டு வந்தனர். அவர்களை சந்திக்க நெத்தனியாவின் மகன் இஸ்மயேல் மிஸ்பாவின் நின்று புறப்பட்டு அழுது கொண்டே சென்றான். அவர்களை சந்தித்த போது அகிக்காமின் மகன் கெதலியாவை வந்து பாருங்கள் என்று அவர்களிடம் கூறினான். அவர்கள் நகருக்குள் நுழைந்திடவே நெத்தனியாவின் மகன் இஸ்மயேலும் அவனோடு இருந்தவர்களும் அவர்களை கொன்று நிலவரைக்குள் தள்ளிவிட்டார்கள். அவர்களுள் 10 பேர் இஸ்மயேலை நோக்கி, எங்களை கொல்லாதீர், ஏனெனில் கோதுமை, வார்கோதுமை, எண்ணெய், தேன் ஆகியவற்றை சேர்த்து வயலில் மறைத்து வைத்திருக்கிறோம் என்றனர். எனவே அவன் அவர்களிடையே சகோதரர்களோடு அவர்களை கொல்லாமல் விட்டுவிட்டான். நெத்தனியாவின் மகன் இஸ்மயேல் கெதலியாவை முன்னிட்டு கொன்று குவித்த மனிதர்களின் பிணங்கள் எல்லாவற்றையும் ஒரு நிலவரைக்குள் தள்ளி அதை நிரப்பினான். அது இஸ்ரேல் அரசர் பாசாவினின்று தம்மை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு அரசர் ஆசா வெட்டி இருந்ததாகும். மிஸ்பாவின் எஞ்சியிருந்த எல்லா மக்களையும் இஸ்மயேல் சிறைப்படுத்தினான். அவர்களுள் அக்கிமாவின் மகனாகிய கெதலியாவின் பொறுப்பில் மெய்காப்பாளரின் தலைவனான நெபுசாரத்தான் விட்டிருந்த அரசர் புதல்வியரும் மற்ற மக்களும் இருந்தார்கள். நெத்தனியாவின் மகன் இஸ்மயேல் அவர்கள் எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு அம்மோனியரின் நாட்டிற்கு போக புறப்பட்டான். நெத்தனியாவின் மகன் இஸ்மயேல் செய்திருந்த கொடுமை அனைத்தையும் பற்றி காராயாக்கின் மகன் யோக்கனானுக்கு அவரோடு இருந்த படைத்தலைவர்கள் அனைவரும் அறிய வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்களோடு இருந்த ஆட்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு நெத்தனியாவின் மகனாகிய இஸ்மயேலோடு போரிட புறப்பட்டு கிபெயோனின் பெரிய நீர்நிலை அருகே அவனை நெருங்கினார்கள். இஸ்மயேலின் பிடியிலிருந்த மக்கள் எல்லாரும் காராயாக்கின் மகன் யோக்கனானையும் அவரோடு இருந்த படைத்தலைவர்களையும் கண்டு மகிழ்ச்சி உற்றார்கள். இஸ்மயேல் சிறைப்படுத்தி மிஸ்பாவிலிருந்து கூட்டி சென்றிருந்த மக்கள் எல்லாரும் அவனை விட்டுவிட்டு காராயாக்கின் மகன் யோக்கனானோடு சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் நெத்தனியாவின் மகன் இஸ்மயேல் 8 பேரோடு யோக்கனானிடமிருந்து தப்பி அம்மோனியரின் நாட்டிற்கு ஓடிப்போனான். நெத்தனியாவின் மகன் இஸ்மயேல் அகிக்காமின் மகன் கெதலியாவை கொன்ற பின் மிஸ்பாவில் எஞ்சியிருந்த படைவீரர், பெண்டீர், சிறுவர், அரசவையோர் ஆகியோரை சிறைப்பிடித்து இழுத்து வந்திருந்தான். இவர்களை காராயாக்கின் மகன் யோக்கனானும் அவரோடு இருந்த படைத்தலைவர்கள் அனைவரும் கிபெயோனிலிருந்து அழைத்து வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் புறப்பட்டு பெத்லெகேமுக்கு அருகே இருந்த கேருகிம்காமில் தங்கினார்கள். பாபிலோனிய மன்னன் நாட்டின் ஆளுநராக ஏற்படுத்தியிருந்த அகிக்காமின் மகன் கெதலியாவை நெத்தனியாவின் மகன் இஸ்மயேல் கொன்று போட்ட காரணத்தினால் அவர்கள் கல்தேயருக்கு அஞ்சி அவர்களிடமிருந்து தப்பிக்கும்படி எகிப்துக்கு போக எண்ணியிருந்தார்கள்.